வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாமல் ஏர் கூலர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வேஸ்ட் வாட்டர் கேன் ஒரு 4 இது இருந்தால் போதும். ஐஸ் கட்டியை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஏர் கூலர் வந்து செஞ்சிடலாம். இது வந்து கூலிங் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சிம்பிளான ஏர் கூலர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வந்து வேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெயிலோட வெக்க வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஏர் கூலர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது வந்து நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 ரூபீஸ் தான். எதுக்காகனா நம்ம வீடுகளில் நார்மலாக வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டர் வாட்டர் கேன்னா சும்மா தான் கிடக்கும். ஸோ இதை வந்து பழைய ரூம் கடையில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 கேனை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணியே வந்து இதை வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி வந்து பண்ணுறது, அதுக்கடுத்து எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, 4 வாட்டர் கேனுக்கு பின்னாடி வந்து இந்த இதை வந்து வெட்டிடணும். இந்த இதை ஸோ இந்த பாட்டம் பீஸை மட்டும் இந்த அளவு வச்சு இங்கனக்குள்ளே வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. கத்தி யூஸ் பண்ணி வெட்டமெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இதை வந்து பார்த்து இதை வந்து வெட்டிக்கிறேன். 4 வாட்டர் கேனுக்குமே வந்து வெட்டிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 4 வாட்டர் கேனுக்கும் பின்னாடி உள்ள பார்ட்டை வந்து வெட்டி எடுத்தாச்சு. சரி, ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டை வந்து போட போகிறோம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து அழகாக வந்து ஓட்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம இந்த இதுக்கு மேலே உள்ளதுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து ஓட்டை போட போகிறோம். அதாவது இந்த அளவு. ஸோ இந்த அளவு வந்து ஓட்டை வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இங்கேருந்து தேவையில்லை நம்மளுக்கு. நான் சால்ட்ரிங் ஐயனை யூஸ் பண்ணி வந்து ஓட்டை போடுறேன். இது வந்து பார்க்கும்போது தெரியும், லைட்டாக வந்து சால்ட்ரிங் ஐயனை வச்சாலே நம்மளுக்கு வந்து ஓட்டை வந்து போட்டுரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சின்கருவியாக இல்லாட்டினா ஏதாவது கோனுசி இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணி கூட வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்து வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. சில பேருக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரியாக வந்து உங்களுக்கு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து ஓட்டை வந்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இது வழியாக தான் நம்மளுக்கு காற்றை வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கேனுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கேனாக்குள்ளனா ஐஸ் கட்டி வந்து போடுவோம் இந்த அளவு. அப்படின்னா தான் வந்து உருகுனாலும் ஐஸ் கட்டியோட அந்த தண்ணியோட லெவல் இங்கேயே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க, பாதி அளவுக்கு. ஸோ 4 இதுலேயும் வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து கட்டுக்கம்பியை வச்சு வந்து ஃபேனுக்கு பின்னாடி வந்து சுற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட்டுக்கம்பியை வந்து இந்த 2 ஓட்டையில் வந்து இருக்கிற மாதிரி மட்டும் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 ஓட்டை அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சாலே போதுமானது. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முறுக்கு வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. வச்சுட்டு இதை தான் நம்ம வந்து அப்படியே தொங்க விட போகிறோம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அது போக இந்த இதையுமே அந்த இதோட சேர்த்து வாட்டர்கனோட சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து ஃபேனுக்கு பின்னாடி வந்து சுற்ற போகிறோம். இப்போ வந்து வாட்டர் கேனை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் கேன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் வந்து இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கம்பிக்கு வந்து உள்ளே கூடி வெளியே கூடி எடுத்து விட்டுறணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வெளியே கூடி எடுத்து விட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து அங்கிட்டு வந்து தண்ணி இது வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் இதை வந்து எடுத்து விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனுக்கு பின்னாடி வந்து 4 வாட்டர் கேனையும் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஐஸ் கட்டி வந்து போடுற வேலை மட்டும்தான். நேற்று என்ன புண்ணியம் செஞ்சுமோ என்னன்னு தெரில, நம்ம ஏர் கூலர் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு வந்து பண்ணோம். செம மழை, ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்து பயங்கர மழை. அதுக்கடுத்து தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம ஏர் கூலர் வந்து வெக்கையாக இருக்குதுன்னு செஞ்சோம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி வந்து சரி
சரி கொஞ்சம் கலர்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது வந்து நார்மலாக வந்து இங்கே ஐஸ் கட்டி வந்து போடுறோம் பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் போட்டிருப்போம், தண்ணி வந்து எங்கேயும் ஒழுக வாய்ப்பு இல்லை. ஸோ அதோட கூலிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கூலிங் எஃபெக்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து ஜில்னஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கூலிங் வந்து கிடைக்கும். இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, இனிமேல் வந்து ஐஸ் கட்டி வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அடுத்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் உடச்சி வந்து போட போகிறோம். நைட் நேரம் வந்து கொஞ்சம் உடச்சி வந்து போட்டாலே போதும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்னஸ் காற்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஈரப்பதமும் வந்து பார்த்திங்கன்னா கூடிரும். இதை வந்து நான் நேற்று வச்சுருந்தேன் இதை. ஸோ அதனால் இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஸோ இந்த ஐஸ்கட்டி பறந்து விழுகுது சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஐஸ் கட்டி வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நான் உடச்சி வந்து போடணும். நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு ஐஸ் கட்டி வந்து நல்லா ஜில்னஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உருகிறது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து உருகும். சரி ஓகே, இப்போ வந்து உடச்சிக்கலாம். அங்கங்கே உருண்டு ஓடுது பாருங்க, பயங்கர ஜில்னஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்படியே வந்து உடச்சிக்கிறேன் எல்லாத்தையும். சரி ஓகே, இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது. இந்த ஐஸ் கட்டியை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம செட்டப் வந்து இந்த மாதிரி தான் 4 தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றிலையும் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து சேர்த்தா போதுமானது. கொஞ்சம் இந்த அளவுக்கு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அதாட்டம் இருக்கும். இதை ஒன்று போட்டுடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து ஐஸ் கட்டி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கடுத்து இப்போ இங்கே வந்து பயங்கர வெக்கையாக இருக்குது. இன்றைக்கி ஆனால் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வெக்கையை வந்து நல்லா கிளப்பி விட்ருக்கு. இப்போ வந்து ஃபேனை வந்து போடலாம். சப்பா, இவ்வளோ நேரம் அந்த வெக்கையில் இருந்துட்டு இந்த ஃபேனுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஜில்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கிடைக்கிது. நம்ம நார்மல் ஃபேன் வந்து போடுறோம் பார்த்திங்களா, ஸோ அதோட வந்து உடனே ஜில்னஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ ஜில்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது நார்மல் ஏரோட. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஐஸ் கட்டி இருக்குது, கூலிங்காக வந்து ஆகும். இங்கே ஏரை இழுக்கும் போலே வந்து கூலிங் தான் ஆகும். அதுபோக இந்த கூலிங்கான எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வந்து ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காற்றை வந்து உள்ளக்க இழுக்கும் போல் வந்து நம்மளுக்கு கூலிங்கான காற்றை வந்து இழுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அப்படியே கூலிங் படுத்தி வந்து இழுக்கும். ஸோ இன்னும் ஒரு மினி ஏசினே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம ஜில்னஸ்ங்க, சூப்பர், வேறு லெவல். இவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல காற்று வருது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நல்ல ஜில்னஸ் வந்து கிடைக்கிது. நம்ம உப்பு வேறு போட்டிருக்குமா பாருங்கள், இது கரையிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். ஆனால் நல்ல ஜில்னஸ் வந்து கிடைக்கிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100% வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து இது பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கம்மியான ஏர் தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல கூலிங் எஃபெக்ட்டையும் தரும், காற்றோட ஈரப்பதத்தையும் கொஞ்சம் கூட்டிடுமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெக்கானா போய் நல்லா வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து பெரிய வாட்டர் கேன் கூட ஒன்று வச்சு கூட நீங்கள் செய்யலாம். 4 வாட்டர் கேன் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல கூலிங்கான எஃபெக்ட்டை வந்து தருது. நம்ம வந்து ஐஸ் கட்டி வந்து இங்கே வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூலிங் எஃபெக்ட்டை வந்து மேலே வந்து அப்படியே மெதுவாக வந்து காற்றை வந்து இங்கே வந்து குளிர் வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இது வந்து செக் பண்ணி நல்லா வந்து இழுத்து வந்து நம்மளுக்கு வந்து தருது. ஸோ அதனால் வந்து கூலிங்கான காற்று வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். டேபிள் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து தரதாக செய்யும். ஸோ அதனால் இங்கே உள்ளது வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றை வந்து நம்மளுக்கு இழுத்து வந்து தரும். ஸோ அதனால் வந்து நல்ல கூலிங்காக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து உடனே
தரதுக்கு யூஸ் ஆகும். அதுபோக இது வந்து ஒளிகிறோம் ஏதாவது இது பாலாகுமா நீங்கள் கேட்கலாம். அது வந்து எதுவுமே பாலாகாது. எதுக்காகனா நம்ம வந்து மூடி இந்த மாதிரி தலைகளை வந்து வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் கேன் யூஸ் பண்ணதுக்கு காரணமே தான் நம்ம வந்து நம்ம இந்த தண்ணி வந்து உருகி இங்கே வந்து காலையில் இந்த அளவுக்கு நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சட்டியை வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணால் போதும். நம்மளுக்கு இது உள்ளக்க வந்து உருகி தண்ணி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளால் எடுத்துக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து இதனால் வந்து தண்ணி லீக்கேஜும் ஆகாது, எதுவும் செய்யாது. அப்படியே வாட்டர் கேன் அதுக்கடுத்து அகைன் வந்து மூடிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டியை வந்து போட்டுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஏர் கூலர். ரொம்ப சிம்பிளாக காசே இல்லாமல் வந்து செலவே இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.